தெய்வத்துக்கிட்டேருந்து வருது எதுவுமே ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். கடவுள்கிட்டேருந்து வேற என்ன வர முடியும்? வைரக்கடையில் நுழைஞ்சோன்னா வைரம் தான் கிடைக்கும். ஸோ கடவுள்கிட்டேருந்து வர எதுவுமே எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்போட துன்பங்களை, வாழ்க்கையோட துன்பங்களை கூட நம்ம ஒரு ஆசீர்வாதம் எதுக்கோ கடவுள் இதை நடத்துகிறார், எதுக்கோ பகவான் நடத்தின்னு இருக்கார், இதை எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறுறதையும் பார்க்க முடியும். நமக்கு புரியும் எப்படி இது ஒரு ஆசீர்வாதங்கிறது. கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணினோன்னா சரண்டர் வரும் கடைசியில். அக்செப்டிங் எவ்ரி திங் அஸ் கிரேஸ் ஃப்ரம் காட். அதனால் கடவுளுடைய நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். கடவுள் கையில்